ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதான் நம்ம தமிழகத்துல 2026 எலக்ஷன் வரப்போது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2, 3 வாரத்துல வந்து தேதி அறிவிச்சிருவாங்க. அப்புறம் வந்து ஏப்ரல் மாசத்துல வந்து எலக்ஷன் வைக்க போறாங்க. ஆனா இந்த டைம்லயும் புதுசா ஒரு கட்சி வந்து துவங்க போறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்னம்மா அப்படின்னு அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் சசிகலா அவர்கள். அவங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்க? ஆமா, இவங்க யாருக்கு ஆதரவா இருக்க போறாங்க அப்படின்றத தாண்டி, யாருக்கு எதிரா ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்களுக்கு. என்னடா சொல்ற? டிடிவி தினகரன் அவரோட பையன்ல. அதாவது சொந்தக்காரவங்கள அவங்க 2 பேரும் இவர எதிர்த்து ஏன் நிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது எதுக்காக எதிர்த்து நிக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம கட்சியில அரசியல்லயே தனிச்சு நிக்கப்படுறவர், அதாவது தனிச்சு நிக்கவர், தனியா விட்டப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்களோட கூட்டணி சேர்ந்து இத பண்றாங்க. எதுக்கு அவங்க கூட்டணி சேர்றாங்க? எதுக்கு டிடிவி தினகரன் எதிர்க்கணும்? என்ன காரணம்? அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட வந்து பக்கத்திலே வந்துட்டோம். ஒரு 2 வாரம் தான் இருக்கு அறிவிக்கிறதுக்கு. அப்புறம் ஏப்ரல் மாசத்துல எல்லாருமே போய் நம்ம வந்து ஒருவில் புரட்சி வந்து காட்ட போறோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்மளோட அதிமுக, அதாவது இவங்களோட ஃபுல் பிளான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது ஆண்டு எடுக்கிற திமுகவை கண்டிப்பா அடியோட அழிச்சே ஆகணும் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்து கண்டிப்பா இந்த வாட்டி எல்லாரையும் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. கூட்டணியில் இவங்க எல்லாருமே அணைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சைடு வந்து பாசிட்டிவா வந்து போயிட்டே இருக்கு. அதிமுக சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி சொல்றது, ஒரு 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 பிராண்டு, அதாவது இரட்டை இலை அப்படின்றது ஒரு பிராண்டு. அந்த பிராண்டை வச்சு இவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல நான் ஜெயிக்க விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சசிகலா அவர்கள் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் கண்டிப்பா அழிச்சே ஆகணும் அப்படின்றது இவங்களோட மெயினான ஒரு காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அது யாரோட பாத்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்களோட. அதாவது எப்படியும் வந்து இரட்டை இலையை வந்து இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணம். ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து இரட்டை இலைக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அங்க இரட்டை இலைன்றது இப்படி இருக்கு, இபிஎஸ் அவர்கள் வந்து இப்படி இருக்காரு. இந்த நேரத்துல வந்து பார்த்தோம்னா சசிகலா அவர்கள் வந்து நான் வந்து அழிக்க போறேன், அதாவது நான் வந்து ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு இவங்க வந்து பிரச்சாரம் பண்றதோ, இவங்க வந்து ஒரு கூட்டம் நடத்துறதோ வந்து இது வந்து ஒரு ஆகாத கதை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த நேரத்துல சசிகலா அவர்கள் வந்து புதுசா கட்சி ஒன்று ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொன்னால, அது என்ன கட்சின்னு பாத்தீங்க அப்படின்னா, அம்மா அதிமுக. நல்லா இருக்குல்ல? ஆல்ரெடி இபிஎஸ் அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உரிமையாளர்கள் மீட்பு குழு அப்படின்னு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி அவர் தனியாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சைடு வந்து அம்மா அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. வரிசையா ஆரம்பிங்க எல்லாரும், என்னப்போ காசா பணமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சி ஆரம்பிச்சது இபிஎஸ் அவர்களுக்கு தலைவலியா அப்படின்னு பார்த்தா இல்ல. இது வந்து யாருக்கு தலைவலின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான். அதாவது சசிகலா அவர்கள் வந்து எப்ப இந்த கட்சியை வந்து துவங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 24 அம்மா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த கட்சியை வந்து கோலாகலமா நம்ம வந்து ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ஓபன் பண்றப்ப வந்து இவர்கள்ட்ட யார்ட்டன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்களோட கூட்டணி வைக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எப்படி நீ கரெக்டா சொல்ற? ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படி அவங்களோட கூட்டணி போட முடியும்? அதாவது ஓபிஎஸ் ஓட ஆதரவாளராக இருக்கக்கூடிய குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி வந்து இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த சந்திப்புல ஏதோ ஒன்று நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கிறப்பதான் இவங்க கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. அதே நேரத்துல கனெக்டிவிட்டியா இந்த விஷயம் வந்து கனெக்ட் ஆகிறதுனாலயே கண்டிப்பா வந்து இவங்க வந்து ஒன்று சேர போறாங்க அப்படின்ற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம சசிகலா அவர்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து அதிமுகல ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க. அதாவது அம்மாவோட எல்லாருக்குமே ஒரு 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 நம்பிக்கைக்குரியவர்கள் எல்லாருமே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அம்மாவோட நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சசிகலா அவர்கள். 2017 அம்மா அவர்கள் வந்து தவறினதுக்கு அப்புறம் இவங்களே நேரடியா வந்து ஸ்டேஜ்ல வந்து ஏற ஆரம்பிச்சாங்க. ஓகே, இவங்களும் வந்து இவங்க தான் அதிமுக வந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். அதாவது அம்மா சின்னம்மா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு செப்பரேட்டா ஒரு சின்னம்மான்னு சொல்லி கூப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க தான் வந்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி அதே வருஷத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது பொது செயலாளர் அப்படின்ற வந்து ஒரு பதவியும் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல, நிக்கல. என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க மேல வந்து அதாவது அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு ஒன்று இருந்தது. அதனால இவங்க வந்து ஜெயிலுக்கு போனாங்க. அந்த ஜெயிலுக்கு போன நேரத்துல தான் வந்து இப்போ வந்து யார் சிஎம்? ஓகே, இபிஎஸ் அவர்கள் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு அவரை வந்து முதலமைச்சர் சீட்ல வந்து உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு இவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வந்தது பார்த்துக்கதான் தெரிஞ்சிச்சு அரசியலோட மாற்றங்கள், அதாவது அரசியலே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. அவங்களால மறுபடியும் வந்து அதிமுகக்குள்ள நுழையவே முடியல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இபிஎஸ் அவர்கள் இருந்தாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பேச்சு வந்து அந்த இடத்துல எடுபடவே இல்லை. அது சசிகலாவோட பேச்சு அந்த இடத்துல எடுபடவே இல்லை. அதனால கட்சியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றப்பட்டாங்க. இதே நேரத்தில் தன்னோட மகனார் கூட டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அதிமுக இணைஞ்சது வந்து அவங்களுக்கு இன்னமும் காண்டாயிருச்சு. என்னடா
அதாவது என்னோட மகன் இப்படி பண்ணி விட்டானே படுவாய் பாயா அப்படின்ற மாதிரி ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் மேல அப்பவே அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு காண்டு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, என்ன காரணம்? திடீர்னு எதுக்கு வந்து இவங்க புதுசாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கணும்? அப்படி என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இவங்களுக்கு வந்து டிடிவி தினகரன் மேல ஒரு சின்ன ஒரு வந்து கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாகவே இருக்கும். அதே நேரத்தில் தான் இப்போ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதிமுக அப்படின்றது வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா ஒன்று அதிகமாவே கூட்டணி பிரச்சனை ஒன்று இருக்கு. அதாவது கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா கட்சி வந்து ஜெயிக்கலாம். அதிமுகன்னு கிடையாது, திமுகன்னு கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் கண்டிப்பா கூட்டணின்ற விஷயம் தான் ஒரு மேஜரான ஒரு விஷயம். கூட்டணி இருந்தால் கண்டிப்பா வெற்றி கிட்டும் அப்படின்றதும் ஒரு உண்மையான தகவல் தான். அதாவது கூட்டணின்றதை தாண்டி இன்னொரு விஷயமும் நம்ம தமிழகத்துல இருக்கு. அது வந்து சொல்றதுக்கு வந்து கேவலப்பட்டாலும் அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். அதாவது ஜாதி ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் நம்மளோட ஜாதிக்காரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஏன்னா அது வந்து மேல இருக்கிறவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அங்க இருக்கிற மக்கள் அந்த மாதிரி பழகிட்டாங்க அப்படின்றதுனால அப்படியே இருக்கும். இப்போ வந்து அதிகமான ஜாதிகள் இருக்குது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து கொங்கு ஜாதிகள், இன்னொன்னு முக்குளத்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதிகள். அதாவது வந்து கொங்கு ஜாதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காவே இருக்காரு. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அதாவது கொங்குன்னு சொல்ற அந்த சமூகத்தினர் வந்து கண்டிப்பா இபிஎஸ் அவர்கள் ஓட்டு வந்து கண்டிப்பா செலுத்துவாங்க. இங்கிட்ட வந்து முக்குளத்தோர் அதாவது தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க வந்து முக்குளத்தோர் அதாவது தேவர் சமுதாயத்தோட ஓட்டு இருக்கு. இந்த தேவரோட சமூகத்தை வாங்குறதுக்கு தான் கண்டிப்பா பிஜேபி அரசு வந்து டிடிவி தினகரன் அவர்களோட கூட்டணி கண்டிப்பா அமைச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து ஓகே டிடிவி தினகரன் வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அந்த ஓட்டு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வர மாதிரி தான் இப்ப சசிகலா அவரோட என்ட்ரியா இருக்கு. ஏன்னா சசிகலா அவர்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ வந்து கூட்டணி போட போற ஓபிஎஸ் அவர்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவர். இப்படி இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஓட்டு வந்து பிரியறதுக்கு அதுமே வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா தினகரன் அவர்களை வந்து இப்போ வந்து என்டிஏல வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரே காரணம் நீங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு வந்து இந்த ஓட்டு வரும் அப்படின்றது தான். இப்போ அங்கிட்டு ஒரு கூட்டணி ஆயிடுச்சு அப்படின்னா இவர் வந்து இங்க புசுவானமா போயிருவாரு. அதாவது அதிமுக வந்து அவரோட பேச்சே எடுபடாது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அதாவது சசிகலா அவர்கள் வந்து டிவிக்கோட கூட்டணி போட போறாங்க. ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமா, அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சசிகலா அவர்களும் தாவேக்கால சேர்ந்த ஒருத்தரும் வந்து மீட்டிங் வச்சுக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. அதுல வந்து கூட்டணி போட போறதாகவும் அப்படி இல்லைன்னா உங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து டெல்டா அதாவது தஞ்சை மாவட்டங்கள் டெல்டா அங்கேயும் அதுக்கப்புறம் மதுரை, தேனி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் அப்படின்ற ஒரு சில இடத்துல வந்து அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எங்க நிக்கிறாரோ அந்த தென் மாவட்டங்கள்ல அவங்களோட இடம் எங்க நிக்குதோ அதை எதிர்த்து நான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிவிகேல வந்து கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து இவங்க வந்து அதில் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா டிடிவி அவர்கள் எதிர்த்து தான் நிற்பாங்க அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்கது. அதாவது இப்போ வந்து டிடிவி தினகரனோட ஒரே நோக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிமுக இணையறதா அவரோட ஒரே நோக்கம். அதனாலதான் வந்து இப்ப என்டிஏலே அவர் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படிப்படியா போவான் ஆல்ரெடி கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ வந்து ஏதாச்சும் பண்ணி அதிமுக சேரணுமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்துல தான் படிப்படியா போவோம் அப்படின்ற மாதிரி இப்ப என்டிஏக்குள்ள வந்திருக்காங்க. இந்த என்டிஏக்குள்ள வந்து கண்டிப்பா இவர் கொடுத்திருக்கிற சீட்ல வந்து இவர் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதிமுக ஏதாச்சும் ஒரு 2-3% வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது வந்து இவருக்கு ஓட்டு வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தலையில துண்டை போட்டு உட்கார்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலே வந்து ஒரு பெரிய தலைவலி டிடிவி தினகரன் அவர்களுக்கு கண்டிப்பாவே இருக்கு. சரி ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து தென் மாவட்டங்கள் அதாவது முக்கோணத்தூர் ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓட்டை வச்சுதான் இப்ப டிடிவி தினகரன் அவர்களை கட்சிக்குள்ளேயே வச்சிருக்காங்க. இப்போ சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். இப்போ அவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு அந்த ஓட்டை பிரிப்பாங்களா பிரிக்க மாட்டாங்களா, பிரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.